அவர் அலங்கார முருகன், முத்துக்குமாரர். மஞ்சத்தில் நல்லூர் கந்தன் எழுந்தர் அலங்கார கத்தன் என்று சொல்றதுக்கு அது ஒரு அடையாளமாக 10ஆம் நாளே ரதத்தில் பாருங்க, உள்ளுக்குள்ள பாருங்க இருக்கு அரங்க. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நீங்கள் சொன்னால் யாழ்ப்பாண நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் வந்து நிற்கிறேன். உண்மையில் வந்து இன்றைக்கு 10வது திருவிழா எப்படி இருக்குது அப்போன்றதான் காட்சிப்படுத்த போகிறேன். இதுவரைக்கும் நல்லூர் கந்தன், நல்லூர் பெருமான், முருகப்பெருமான் எழுந்தருளி வந்த வாகனங்கள் சிறிய வாகனங்களாக இருந்தாலும் தற்போது வந்து பெரும் வாகனங்கள் பெறப்போது. இந்த 10வது திருவிழாவில் என்ன வகையான வாகனம் பெறப்போது, உண்மையில் கேள்விப்படுறன் மஞ்சத்தில் தங்க மஞ்சத்தில் நல்லூர் கந்தன் எழுந்தருளி வரப்போறார் என்ற விடயமும் கேள்விப்படுறன். போய் பார்ப்போம், அதுதான் வருகிறாரா, எப்படியான நகைகள் அணிஞ்சு வருகின்றார், எவ்வாறான அலங்காரங்களோடு வருகிறார் என்ற விடயங்களை பகிர்ந்து கொள்ளப்படுறேன். உண்மையிலே வந்து வெளிவீதி வருகின்ற அற்புதமான காட்சிகளை பதிவு பண்ணி கொண்டிருக்கிறேன். வேற உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள். அங்கே நடக்கின்ற விடயங்களையும் நல்லூர் பெருமான் எப்படியெல்லாம் வருகின்றார் என்ற அற்புதமான காட்சிகளை பதிவு பண்ணுகின்றேன். பாருங்கள், காணொலிக்கு போகலாம். 10ஆம் திருவிழா பாருங்க, இன்றைக்கு வந்து இந்த பாதை நேரத்தோடைய திறந்திருக்குது. முன்னுக்கு நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்றலில் மஞ்சத்தை நிறுத்தி வச்சிருக்கிறார்கள். தங்க மஞ்சம் களைகட்டி மின்னிக்கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க அப்படி இருக்கின்ற மஞ்சம் பாருங்க. சப்பர வேலைகள் வந்து ஆரம்பிச்சு இன்றைக்கு வந்து 3ஆம் நாள் ஆகுது. பாருங்க எவ்வளவு உயரத்தில் வந்து இருந்து வேலை செய்தோன்றைக்கு நமக்கு முன்னுக்கு பாருங்க. முன்னுக்கு சப்பரத்துக்குரிய மரங்களை வந்து மேலே ஏற்றி கொண்டு நிற்கிறோம். இன்றைக்கு வளமைக்கு மாறாக வந்து பக்த அடியார்கள் வந்து கூடி நிற்பதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், இன்றைக்கு மஞ்சத்தில் நல்லூர் கந்தன் எழுந்தருளி வருகின்ற அற்புதமான நிகழ்வுகளை காண்றதுக்கு ஆவலாக பல பக்தர்கள் வந்து இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், முன்னுக்கு எவ்வளோ பக்தர்கள் இந்த மஞ்சத்தில் நல்ல கந்தன் வருவதை, ஆசீர்வாதங்களை பெறுவதை பார்க்க வந்திருக்கணும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் போலீஸாரும் தங்களுடைய கடமைகளில் வந்து இருப்பதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஐயா வணக்கம். இன்றைக்கு நல்லூர் பெருமானார், முருகப்பெருமானார் மஞ்சமேறி வரப்போறார், புதுப்பொலிவோட வரப்போறார். என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, அவரை பற்றி சொல்ல வேண்டிய இல்லை. அவர் இன்றைக்கு இப்போ விசேடமாக 10ஆம் திருவிழா, மஞ்சள் திருவிழா. அவர் அலங்கார முருகன், முத்துக்குமாரர் இன்று வீதி வருவார். அவற்றை ரதத்தில் இன்றைக்கு வீதி வர்ற காட்சி ஒரு அழகான காட்சியாக இருக்கும். அலங்கார கத்தன் என்று சொல்கிறதுக்கு அது ஒரு அடையாளமாக 10ஆம் நாளே வாரார். அதை விட தேருக்கு இன்னும் விசேஷமாக ஆர்மத்தார் வருவார். மற்றும்படி வெயில் தானே வாரன். அப்போ இன்றைக்கு 10ஆம் திருவிழா விசேடமாக முத்துக்குமார் சாமியா விசேடமாக அலங்கார கந்தனாக வருவார்கள். அவர்கள் எல்லாரும் பார்த்து தங்களோட குருநரையை அவர்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது. அவர் பார்த்து கொண்டு போவார். சிறப்பாக நடந்த இன்றைக்கெல்லாம் தாராளமாக எல்லா மடங்கள்லையும் அன்னதானம் போட்டவர்கள் எல்லாரும் தொடர்ந்த எல்லா மண்டபங்களையும் இருக்கும். விசேடமாக இனி 10க்கு பிறகு திருவிழாக்களும் விசேட திருவிழாக்கள் வரும். இனி எங்களை இதில் 3 கோயில் ஒண்டா கொடியேறின தெல்லிப்புள்ள துக்கா அம்மான், மற்ற செல்லஜன்னதி, நாளைக்கு செல்லஜன்னதி முருகன் தேர், சன்னதியான சாப்பரன் மஞ்சம் எல்லாம் விசேடமாக நடைபெறும். நன்றி, வணக்கம். ஐயாட பேர் எங்க சொல்லுங்க கிட்ட வச்சு. ஐயா இந்த பேர் எஸ்பி நாராயணன் என்று சொல்லுவாங்க. ஐயா வந்து கர்நாடகத்துல சந்திக்கணும். இன்றைக்கு தான் ஒரு போட்டியை நல்லா முழுமையாக இருக்கக்கூடிய மாதிரி இருந்து. நன்றிக்கு ஐயா. சரி, ஓகே. நன்றி நன்றி நன்றி.
அப்படியே கிட்ட போவோம். கிழக்கு வாசலில் ராஜகோபுரத்துக்கு முன்றலில் நல்லூர் கந்தன் எழுந்தருளி வரப்போகிறார். மஞ்சத்தை இங்கே வச்சிருக்கணும் பாருங்க. பாருங்க, 2 குதிரைகள் பூட்டிய ஒரு தங்க ரதத்தை பார்த்தீங்களா? அதில் முன்னுக்கும் சிறுவர்கள் எல்லாம் வந்து நிற்கிறேன் பாருங்க. எல்லாம் வேலை திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பின்னுக்கு வந்து சப்பர வேலைகளும் வந்து ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. ஆலயத்துக்குள்ள பாருங்க பூச வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. ராஜகோபுரத்துக்கு முன்றலில் நீங்கள் இப்போ பார்க்குறது கொடிக்கம்பத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த ரதத்தில் பாருங்க, உள்ளுக்குள்ள பாருங்க இருக்குது அலங்காரங்களை பாருங்க. அப்படியெல்லாம் அலங்கரிச்சிருக்கணும்ன்றது செதுக்கிருக்கணும் மரத்தால் பாருங்க. ஒவ்வொரு தோட்டத்திலையும் வந்து நிறைய அலங்காரங்களை வந்து செதுக்கி வச்சிருக்கணும் பாருங்க. எவ்வளோ அற்புதமான காட்சிகளாக இருக்குதுண்டு. அதே நேரத்தில் நல்லூர் கந்தனை பாருங்க, முன்னுக்கு பூச வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கு. தீப ஆராதனை வந்து காட்டிக்கொண்டிருக்கணும். இப்போவே பாருங்க பக்தர்களை பாருங்க இவ்வளோ பேர் வந்து நிற்கிறோம். தற்போது நல்லை கந்தன் கிழக்கு பிரகாரம் இருந்து தெற்கு பிரகாரம் நோக்கி போய்கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆலயத்தை முன்களில் பாருங்க இவ்வளோ பக்த அடியார்கள் வந்து கூடி நிற்கிறோம்னு சொல்லி பல்வேறுபட்ட இடங்களில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறோம். இதில் நிற்கிறதே பாருங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறோம் நினைக்கிறேன். அப்படி ஒவ்வொரு இடங்கள்லாம் இருந்தும் பக்த அடியார்கள் வந்து நிற்கிறோம். இந்தியாவிலேருந்து கூட பக்தர்கள் வந்திருக்கிறோம். அவர்களோட கதைக்கக்கூடிய மாதிரி கிடைக்கல. அப்படியே வாங்க, அப்படியே தெற்கு பிரகாரம் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். சாமியை பாருங்க தெற்கு பிரகாரம் போய்கொண்டிருக்கிறார். தற்போது ஆலயத்தின் முன்றலில் பாருங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடிட்டு எவ்வளோ பேர் நிற்கிறோம்னு பாருங்க. நல்லூர் கந்தன் உள்வீதி வலம் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆலயத்துக்கு முன்றலில் இவ்வளவு மக்கள் பக்தர்கள் வந்து கூடி நிற்பதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பதிவு பண்ணி கொண்டிருக்கிறேன். தொடர்ந்தும் உங்களோட ஆதரவுகளையும் எதிர்பார்த்து மற்றவர்களுக்கு இந்த விடயங்களையும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே
கார்மாமிசை காலப்பரின் கலபர் தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார் பவலாரிதலாரியனும் சோர்மாமடிய தொடு வேலவனே கார்மாமிசை காலன்பரின் கலபத்தேர் மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார் பவலாரி தலாரி என்னும் ஆயுதங்களை உடைய சூரவன்மனை போரிலே வென்றவனே கார்மாமிசை
எருமை கடாவிலேயமன் என்னை அழைத்து போக வரும் பொழுது நீதானே தேரில் வந்து தரிசனம் தர வேண்டும். நல்லை கந்தனே எவன் வந்து என்னை அழைக்க எருமை கடாவிலே வரும் பொழுது நீதானே என்னை காக்க தேரிலே வர வேண்டும். நான் இறந்து போவதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் உன் தரிசனம் தந்த பின்னரே எவன் என்னை கொண்டு போக வேண்டும். நல்லை கந்த பெருமானே கார்மாவிதை காலந்தறிங்கலவ தேர்மாவிதை வந்தெதிரப்படுவாய் தார்மாக வலாரி தலாரி எனும் சூமாவரிய அலங்கார